ஹாய் டியர்ஸ், வீணா சக்தி ஆடியோ நாவல்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே தேஜு. இன்றைய நாள் எழுத்தாளர் வீணா சக்தி அவர்களோட மெய் சிதைக்கும் மௌனம் ஏன் அந்த கதையை தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கதையை நாங்கள் எபிசோட் பை எபிசோடாக பார்க்க போகிறோம். ஸோ பொறுமையாக நீங்களும் கேட்க தயாராக இருங்க. வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம். வெயிட், கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கதைக்குள்ளே போக முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற கதைகளுக்கான அப்டேட்ஸை உங்களால் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். மௌனம் ஒன்று. இரவு விளக்கு ஒளியிலும் இடப்புறம் ஒருக்களித்து படுத்திருந்த தன் மனையாளின் முகத்தில் தெரிந்த பிடிவாதமும் கோபமும் தன்னை பாதிக்கவே இல்லை என்பது போல அவளை பார்த்தவாறு படுத்திருந்து சிரித்து கொண்டிருந்தான் அதிரன். ஆருத்ராவிற்கு அவன் சிரிப்பில் பற்றி கொண்டு வந்தது. என்றாலும் அந்த மின்னல் சிரிப்பை அவன் அறியாமல் மறைமுகமாக ரசிக்கவும் தவறவில்லை அவள். ஆனால் அதை அறிந்து கொண்டவன் அவனுடைய சிரிப்பொலி சன்னமாய் கேட்கவே அவன் தன்னை கண்டு கொண்டதில் உண்டான சினத்தில் பொல்ல காட்டாதடா என்று கடுப்பாக உரைத்தாள். அவளின் டா அவனை உசுப்பிவிட அவள் உதட்டை இருவிரலில் வலிக்காது நசிக்க பிடித்தவன். ஏய், வாடா போடன்னு சொல்லாதன கேக்குறியாடி? திமிரு பிடிச்சவ, உன் வயசனே ஏன் வயசனடி என அதட்டினான். ஆ ஆ ஆ என்று அவன் கையை தட்டிவிட்டவள் வாயொன்றில்லாது அவனை வறுத்தெடுத்தது. என்ன வயசு? பெரிய வயசு. ஜஸ்ட் 6 வயசு தான் பெருசு. சின்ன பொண்ணுன்னு தெரிஞ்சுதானே கட்டிக்கிட்டீங்க? அத்தோடு நிற்காம கட்டிக்கிட்ட 8வது மாதமே 7 மாதம்னு வளைகாப்பு போட்டு என்னை எங்கள் அம்மா வீட்டில் ஒரு நாள் கூட முழுசாக தங்க விடாமல் கூட்டிகிட்டு வந்துட்டு மரியாதை வேறு எதிர்பார்ப்பீங்களோ சார்? நியாயமா பேட் வேர்ட்ஸில் தான் நான் திட்டணும் உங்களை. ஏதோ அதெல்லாம் எனக்கு பேசி பழக்கம் இல்லைன்னு சும்மா விடுறேன் என்றாள் உதட்டை சுடித்து. அதிரன் அவள் பேச்சில் என்ன வாடி உனக்கு ஓயாம பேசிட்டே இருக்கு. உன்னை முதல் தடவை பார்த்தப்போ எவ்வளோ அமைதியா இருந்த. அதை நம்பிதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். என்னை நல்லா ஏமாத்திட்ட நீ என்று எப்போதும் புலம்புவது போல சொன்னவன் வலிக்காத அவள் வாயில் ஒன்று போட்டான். செல்லம்மா, நீ உள்ள இருக்கன்னு தான் உங்க அம்மாவை இப்போ சும்மா விடுறேன். இல்ல இவள என்று போலியை மிரட்டி ஆருத்ராவின் வயிற்றை வருட உள்ளே இருந்து சிசுவும் தகப்பனுக்கு ஆதரவு அளிப்பது போல தாய் வயிற்றில் ஓங்கி உதைத்தது. அம்மா என்றவள் அலறலில் அதிரன் ஆ என பெருங்குரலில் சிரித்தவன் என் தங்கொண்ட நீங்க என்று குனிந்து தன் மகளுக்கு முத்தம் கொடுத்துவிட்டு நிமிர்ந்த மனைவி முகம் பார்த்தால் அங்கே எள்ளும் கொள்ளும் படித்தது. என்ன ருத்ரா, எங்க பாசமடையில உன் உடம்பு அனலாகிறது போல இருக்கே. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோ, நான் ஒன்றும் தப்பா நினச்சிக்க மாட்டேன்பா என்றவன் கூறும்பாய் கண் சிமிட்டினான். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீங்கள் ஏன் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க சொல்லுங்க. எனக்கு அந்த கேள்விக்கு பதில் வேணும். அந்த டாப்பிக்கை வேணும்னே ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கே. அவளின் கேள்விக்கு அதிரன் உனக்கு எதுக்கடி நான் பதில் சொல்லணும்? இதில் உனக்கு பயந்து டாபிக் வேற சேஞ்ச் பண்ணுறாங்களா இருக்கும். ஃபர்ஸ்ட் யார் உன்னை கூட்டிகிட்டு வந்தா சொல்லு. நான் உன் வயிற்றில் இருக்க என் செல்லம்மாவை தான் கூப்பிட வந்தேன். நீ தான் ஒட்டிக்கிட்டு கூடவே வந்துட்ட. என்னை எகத்தளமாய் பதில் கொடுத்தான். எது, நான் வேஸ்ட்டாக ஒட்டிட்டு வந்தனா? ஓகே, அப்படியே இருந்துட்டு போகிறேன். இந்த வேண்டாத ஒட்டுணிக்கிட்ட இருந்தே தள்ளியே இருங்க என்று சட்டென தோன்றிவிட்ட பொசிசிவில் முறுக்கி கொண்டு தள்ளி போய் படுத்து கண்களை மூடிக்கொண்டாள். சரி சரி, தள்ளியே தூங்கு. நாளைக்கு நான் பெங்களூர் போன அப்புறம் தனியாக தான் தூங்கணும். இப்ப இருந்து எதுக்கு பழைக்கோமா என அசட்டியாக சொன்னான் அவள் மனம் அறிந்தவனாய். அவ்வளவுதான். எத்தனை விரைவில் தள்ளி போனாலோ அத்தனை விரைவில் ஒட்டி வந்து படுத்துக்கொள்ள அதை எதிர்பார்த்தது போல அவனும் அவள் தலை வைக்க வசதியாக தன் வழக்கையை நீட்டி வைத்திருந்தான். நிஜமா போகணுமா? எப்போ வேலை முடியும்? டெலிவரிக்கு வந்துடுவீங்க தானே என்று இடைவெளியின்றி பரிதவித்த விழிகளோடு கேட்டவளை பார்க்க அதிரனுக்கு தன் மேலே கோபம் வந்தது.
பேசாம இவளை இவ அம்மா வீட்லயே விட்டுட்டு வந்திருக்கணும். நம்ம பயணம் முடிஞ்ச அப்புறமே அழைச்சிட்டு வந்திருக்கலாம் என்றுதான் அவன் நினைத்தான். ஏய் லூசு, அவ்வளோ நாளெல்லாம் இல்லடி. உனக்கு என்ன 7ஆம் மாசமா டெலிவரி? நான் ஜஸ்ட் 1 வீக் ஆர் 10 டேஸ்ல வந்துடுவேன். எதையும் முழுசா கேட்கறதுக்குள்ள அவசரம் என்று அவள் தலையில் வலிக்காத கொட்டினான். அப்போ அதுக்கு அப்புறமே என்னை எங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கலாம் தானே? ஏய், இப்போ உனக்கு இங்க என்னடி பிரச்சனை? சும்மா சும்மா அம்மா வீட்டுக்கு போறேன் அம்மா வீட்டுக்கு போறேன்னு கத்திட்டு இருக்க. ஏன் இங்க இருக்க யாரும் உன் கண்ணுக்கு மனுஷனா தெரியலையா என்ன? எங்க அம்மா மாதிரி வேலை வேலைக்கு ஜூஸ் சத்தான சாப்பாடுன்னு எந்த மாமியாரடி மருமகளை இப்படி கவனிச்சுக்குவாங்க? எங்க அக்காவும் உனக்குன்னு எதுவும் பண்ணலனாலும் அம்மாக்கு ஹெல்ப்பா தானே இருக்கா? இங்கேயே உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ நீ இங்கேவே இரு. இப்போ தூங்கு, நான் காலையில ஏர்லியா எந்திரிக்கணும் என்று கூறிவிட்டு படுத்து கொண்டான். ஆமா, உங்க வீட்டை நீங்க தான் மிச்சுக்கணும் என்று மனதில் நொடித்து கொண்டான் ஆருத்ரா. அதற்கு மேல் ஆருத்ராவால் அவனிடம் பேச முடியாது. மீறி பேசினால் அது பெரிய சண்டையில் தான் முடியும் என்பது அவனுடன் வாழ்ந்த இந்த 8 மாதங்களில் அவள் அனுபவபூர்வமாக கற்றுக்கொண்ட பாடம். அவனுக்கு தன் வீட்டினருடன் இருக்கும் மனஸ்தாபம் இத்தனை மாதங்களில் சிறிதும் குறையாது அப்படியே இருப்பது அவளுக்கு வருத்தமாக இருந்தது. அவர்கள் இவனுக்கு செய்ததற்கு சற்றும் குறைவில்லாதது இவன் திரும்பி செய்ததும். அப்படி இருந்தும் இதேபோல் அதையே தூக்கி சுமந்து கொண்டு இவன் அலைந்தால் பிறந்த வீட்டோடு தன் உறவு என்ன ஆகும்? ஏன், எனக்கு இங்கு எந்த மனஸ்தாபங்களும் அவன் உறவுகளோடு இல்லையா என்ன? அத்தனையும் இவனை கொண்டுதானே பொறுத்து வாழ கற்றுக்கொண்டாள். அதுவும் தன் 6 வயதிலே தந்தையை இழந்த போது தையல் மிஷினை மிதித்து தன் கால் ஊன்றும் வரை தங்களை இத்தனை தூரம் வளர்த்த தன் தாயை ஒரு சொல் சொல்லிவிடக்கூடாது அதிரனுக்கு. ஆடலும் தன் உணர்வுகளை அவனையென்று யாரிடம் கொட்ட என்று அவனிடம் பேசி சில சமயம் வாங்கி கட்டியுள்ளாள். பின் தானே தன் தலைவிதியை நொந்து அவனை சமாதானமும் செய்து விடுவாள். அவனும் சிறு பெண் ஏதோ புரியாமல் பேசிவிட்டு பின் புரிந்து கொள்கிறாள் என்று விட்டு விடுவான். அவள் யோசனையில் இருக்க இன்னும் என்னடி நீனும் தூங்கலையா என்ற அதட்டல் அதிரனிடம் இருந்து வரவே அவனுடன் அணைத்து கைகளை அவன் வயிற்றை சுற்றி போட்டுக்கொண்டு கண்மூடிக்கொண்டாள். அதிரனும் அவள் அறியாது அவள் உறங்கிய பின் மின் முத்தம் ஒன்று அவள் இமையில் பதித்துவிட்டு உறங்கி போனான். தனி ஒருவர் தங்க சகல வசதியும் கொண்ட அந்த அறையில் தன்னை தாங்கிக் கொண்ட அந்த பஞ்சமெத்தையின் இதம் கூட தூக்கத்தை தராத கொடுமையில் தான் சுகமாய் தூங்கிய காலங்களை நினைவுபடுத்தி பார்த்து கொண்டான் அதிரன். அன்று பெங்களூர் செல்லும் போது அவனை பெரிய மனம் இல்லாமல் பின்னாலேயே சுற்றித் தெரிந்தவளை இவனும் மனமில்லாது விட்டு சென்றதுதான் அவளை பார்த்த கடைசி. அதன் பின் லண்டன் வர இவன் ஃப்ளைட் ஏற போகும் முன் பின்னால் அவள் குரல் கேட்டான். அவ்வளவே, திரும்பியும் பாராமல் வந்திருந்தான். இதோ அவன் மகளுக்கு 5 வயது ஆகியிருக்கும். வயிற்றில் இருக்கும் போதே அத்தனை ஆர்ப்பாட்டம் செய்தவன் இன்னும் தன் குழந்தையின் முகத்தை கூட பார்த்திருக்கவில்லை. இது எல்லாவற்றிற்கும் காரணம் அவள் ஒருத்திதான் என்று நினைத்த மாத்திரமே ஓ ருத்ரா என்று பல்லை கடித்து கொண்டு தன்னை சுற்றி இருந்த போர்வையை உதறி எழுந்து அமர்ந்தான் அவன். தலையை கோதி தன்னை சமன் செய்து கொண்டவன் ஒரு எதிர்பார்ப்பில் நேரத்தை கூட கவனிக்காமல் தன் தாய்க்கு அழைத்து விட்டிருந்தான். இந்த நேரம் மகனின் அழைப்பை கண்ட புவனேஸ்வரிக்கு பதற்றம் தொற்றிக்கொள்ள, என்ன அதி இந்த நேரத்தில் எடுத்திருக்க என்று கேட்டார். தாயின் பதற்றமான குரலும் அவர் கேள்வியிலும் அவனுக்கு அங்கே நேரம் இப்போது 1 மணி என்பதை உணர்த்த தன்னை தானே கடிந்து கொண்டவன். அது அது ஒன்றும் இல்லம்மா, சாரி, நீங்க தூங்குங்க என்று விட்டு வைக்க போக, அதி என்று தாயின் பாசமான குரல் அவனை தடுத்தது. என்னம்மா, நீனும் தூங்கலையா என்று அவனிடம் பலத்த அமைதி. புவனேஸ்வரிக்கு கடந்த சில தினங்களாக மனம் வெகுவாய் கணக்கிறது. இப்போது மகனின் நிலையும் தெள்ளன் தெளிவாக அறிந்து கொண்டவர் அவனை அதன் மேலும் வதைப்பட விடாது அவன் எதிர்பார்த்த வார்த்தைகளை உதிர்த்தார். நீ எப்போது இங்க வர? உன்னையும் பார்க்காம எங்க பக்கத்துல இருக்க உன் பிள்ளையையும் பார்க்காம நான் இன்னும் எத்தனை நாள் தான் இருக்க முடியும்? நான் சாகிறதுக்குள்ள உன் பிள்ளைய கூட்டிட்டு வந்து காட்டுவியாப்பா என்ற அன்னையின் கலங்கிய குரல் முதல் முறை அதிரனுக்கு அத்தனை சந்தோஷத்தை தந்தது. விழிகள் நீரில் பளபளக்க, இதழ்கள் சிரிப்பில் மலர்ந்து விரிந்திட, மா என்றவன் பேச மொழியற்று திணறினான். மகனிலே நிலை உணர்ந்தவர்,
சீக்கிரம் இங்க வாதி, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் என்று கூறிவிட்டு வைத்து விட்டார். இங்கே அதிரன் கொண்ட மகிழ்ச்சிக்கு அளவுகோல் இல்லை. தன் மகளின் பிஞ்சு பாதங்கள் தேடி போகும் நாள் எண்ணி கனவில் மிதந்தவன் அந்த நேரமே அதற்குரிய ஏற்பாடுகளை கவனிக்கலானான். இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.